நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தனக்கு முதல்வர் ஆகுவதற்கு தகுதி இல்லையா என கூறியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை யாரு கூப்பிட்டா நான் கூப்பிட்டமாங்கிறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்க சார்பில் யாரோ வந்து பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்னதா நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னோமா? டிபேட்டில் நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்கிறாங்களா இல்லையா? என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா? என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, நல்லா சுட சுட சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். திமுக கூட்டணியில் ஒட்டி ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்கெல்லாம் இருக்காங்களா என்ன? அங்கேயும் பல பிரச்சனைகள் நீங்க ஓப்பனாகவே வெளியில தெரியுது. எல்லாம் ஒரு 6 மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும். யாரு அவரு எந்த அடிப்படையில் பேசினாரும் தெரியாது. நண்பர் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாள அரசியல் உள்ளவர், சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர். அவருக்கு முதல்வராகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு முதல்வராகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசல. நாங்க சம்பந்தமா அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்திருக்கேன். அது எங்க கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வைப்பாங்க. காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும். சில பேர் சொல்ற மாதிரி காலம் தான் முடிவு செய்ய. மூன்றாவது அடியா